அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரீலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நல்லா விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தந்த யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து மிக மிக ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் குறிப்பாக தமிழில் வந்து டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், டிராஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தேர்வர்களுக்கு சாதகமான ஒரு சேஞ்சஸ். அதே மாதிரி அரசு துறைகளில் இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்றாற்போல் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி அவங்க செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்களின் ஓகேங்களா, அதாவது தேர்வர்களோட நலன் கருதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி அரசு துறைகளின் தேவைக்கு ஏற்ப அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வார்த்தைக்கு தகுந்த மாதிரி சிலபஸில் சில முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த தேர்வர்களின் நலன் கருதி அப்படின்றத அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 2A இருக்குங்களா, அதில் ப்ரீலிமினரியில் தமிழ் 100 கொஸ்டின் இருக்குது. தமிழ் சூஸ் பண்ணுறவங்க தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க 100 கொஸ்டின் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதை சமநிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் மாணவர்களுக்கும் இங்கிலீஷ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு சமநிலை வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தை அந்த சிலபஸில் முன் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. தேர்வர்கள் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சாங்க. ட்விட்டர்லையும் சரி, அரசுக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ் மாணவர்களுக்கும் இங்கிலீஷ் அந்த 100 கொஸ்டின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் சமமாக வந்து கொஸ்டின்ஸோட அந்த கொஸ்டின் எடுக்கிறதும் சரி, அந்த சிலபஸும் சரி சமமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சரியான ஒரு துல்லியமான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரொம்ப மிகவும் பாராட்டத்தக்கது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக சரியான முறையில் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் 2024 தேர்வு நடக்கிறதா இருக்கட்டும், ரிசல்ட் வெளியிடுறதா இருக்கட்டும், எல்லாமே துரிதமாக நடத்தினாங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2025 வருஷத்தில் நடத்துவாங்க அப்படின்றத நம்ம வந்து நம்பலாம். கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நிலைமை வந்து சரியாக போயிட்டுருக்கு. அதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பெரிய உதாரணமாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 2A ப்ரீலிமினரியில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், தமிழில் வந்து இதுக்கு முன்னாடி குரூப் 2 2Aல கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருந்துச்சுன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், நல்லா கவனிங்க, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய தமிழில் இருந்தும், அதே மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்தும், அதுக்கப்புறம் 11ஆவது 12ஆவது சிறப்பு தமிழ் பழசு, சிறப்பு தமிழ் புதுசு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழசும் புதுசும் சேர்த்து 18 புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 புத்தகமாக மாற்றிட்டாங்க. சார் எப்படி சார் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% உண்மை. அதுக்கான ப்ரூஃப் வந்து வீடியோட இறுதியில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ தமிழில் வந்து குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4ல் அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, கீழே வந்து ஒரு நோட்டு, ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சிலபஸ்லாம் பேட்டர்ன்லாம் வடிவமைச்சிட்டு எதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத அவங்க வந்து கரெக்டாக சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு லைன் சேர்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களிலிருந்து அதன் அடிப்படையில் வினாக்கள் எடுக்கப்படும். அதுதான். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்திலிருந்து அதன் அடிப்படையில் வினாக்கள் எடுக்கப்படும். அதன் அடிப்படையில் சிலபஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்தால் போதும். தமிழுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு. சார் அப்படின்னா +1 +2 படிக்க தேவையில்லையா? அதில் பொது தமிழ், சிறப்பு தமிழ் படிக்க தேவையில்லையான்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னோட பதில் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த 10ஆம் வகுப்பு வரையில்
இருக்கக்கூடிய அந்த பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் வினாக்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த சிலபஸ். அப்படி பார்க்க போனால் டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸை எடுத்துக்கிட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகளை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதுமானது. 100க்கு 100 கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு நீங்கள் தயாராகலாம். உங்களுக்கு இப்போ 8 பெரிய புத்தகத்தோட சுமை குறையுது. +1 +2 பொது தமிழ், +1 +2 சிறப்பு தமிழ், பழசு புதுசு, கிட்டத்தட்ட 8 புக்கோட சுமை உங்களுக்கு குறையுது. அது 8மே பெரிய பெரிய புக்கு, ரொம்ப பெருசுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100%லேருந்து ஒரு 30% தான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க. 70% சுமை வந்து குறைச்சாச்சு. ஸோ இங்கிலீஷ்க்கு ஈக்குவலாக இங்கே தமிழ்லேயும் வந்து சிலபஸை வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை வந்து வடிவமைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இதுலேயும் உள்ள 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சொன்னதோட, அதாவது 6ஆம் வகுப்புன்னு மென்ஷன் பண்ணல, 10ஆம் வகுப்பு வரைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 10ஆம் வகுப்பு வரை அப்படின்றத மென்ஷன் பண்ணதோடு இல்லாமல் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் எடுக்கும்போது அப்படி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக அப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா சரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கொஸ்டின் வந்து வடிவமைக்க போகிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ எளிமையாக இருக்கிறதுனால காம்படிஷன் கூட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காம்படிஷன் கூட இருக்கும். ஆல்ரெடி காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. எளிமையாக இருக்கிறப்ப கட் ஆஃபும் கூட தான் போகும், காம்படிஷனும் அதிகமாக தான் செய்யும். ஆனால் அந்த சுமை குறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சுமை குறைஞ்சிருக்கு. 11வது 12வது பொது தமிழ், சிறப்பு தமிழ், பழசு புதுசு எதுவுமே படிக்க தேவையில்லைன்ற போது அந்த சுமை குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு இருக்கிறது தான் இன்னொரு நபருக்கு, உங்களுக்கு இருக்கிறது தான் எல்லா தேர்வர்களுக்கும். அதுதான் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க போகிறீங்க. பழசு புதுசு படிக்க போகிறீங்க. ஸோ 5 10 புக்கு படிக்க போகிறீங்க. அவங்க வந்து பழைய புக்கா புதிய புக்கான்னு மென்ஷன் பண்ணலை, சிலபஸை கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பழைய புக்கில் இருந்தாலும் படிக்க போகிறீங்க, புதிய புக்கில் இருந்தாலும் படிக்க போகிறீங்க. ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களே. இந்த சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை நோட் பண்ணி நீங்கள் படிக்கிறத விட எது பெஸ்ட் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய பள்ளி பாட புத்தகங்கள், பழைய பள்ளி பாட புத்தகங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா 100க்கு 100 வாங்கிடலாம். 100க்கு 100 கொஸ்டின் போட்டுடலாம். புரியுதுங்களா? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்க தேவையில்லைன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு. இது வந்து குரூப் 4க்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து மிக மிக நல்ல விஷயம். அதாவது எப்படி அவங்க வந்து சிலபஸ் வடிவமைச்சாலும், அதை எப்படி வந்து அவங்க வந்து பேட்டர்னை மாற்றினாலும், நெகட்டிவாக பேசுகிற பல தேர்வர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதை பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தேர்வர்கள் பலர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பாசிட்டிவான சிலபஸ் வடிவமைப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்க, பழசு புதுசு படிக்கிறீங்கன்னா, அதே தானே இன்னொரு நபருக்கும், அதே தானே எல்லாருக்கும், எல்லா தேர்வர்களுக்கும் அதே தானே. ஸோ அப்படி இருக்கிறப்ப சமமாக தானே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவாக அணுகணும். இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கம்மியான விஷயங்கள் தான் இருக்குது, அதை நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா 100க்கு 100 அடிச்சுட்டு போயிடலாம். அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. சார் 100க்கு 100 அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. 6ஆம் வகுப்பில், அதாவது 10ஆம் வகுப்பு வரைன்னு கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு வரைன்னு கொடுத்துருக்கப்ப அந்த இடத்துல அவங்க தெளிவாக பாட புத்தகங்கள்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதோட அடிப்படையில் கொஸ்டின் இருக்குன்ட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே அந்த புக்குக்குள்ளே இருந்து தான் வரப்போகுது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? எல்லாமே 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த பழசு புதுசு இதுக்குள்ளேருந்து தான் வரப்போகுது. ஸோ தமிழில் 100க்கு 100 போடுற அளவுக்கு அவங்க சிலபஸ் டிசைன் பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ஸும் எனக்கு தெரிஞ்சு எளிமையாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க வச்சிருக்க அடுத்த சிலபஸ்க்கு வரேன். அடுத்து அவங்க வச்சிருக்க சிலபஸ் அமைப்பை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலைச்சொற்கள் அறிவோம்னு இருக்கும். இப்போ அந்த கலைச்சொற்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகத்தில் பின்னாடி ஒவ்வொரு பாடத்தோட இறுதியிலும் இருக்கா? ஒரு 10 இருக்கும், சில பாடத்தில் 12 இருக்கும், சில பாடத்தில் 16 இருக்கும். ஸோ அது 6ஆவதுலேருந்து 10 வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. அதை படிச்சிட்டிங்கன்னா 10 மார்க்கு 10 கொஸ்டின்ஸ் வருது. அதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் ரைட் ஆயிடலாம். எத்தனை பக்கம் இருக்க போகுது? ஒரு பாடத்துக்கு கால் பக்கம் அவ்வளோதான் இருக்க போகுது. மொத்தமாக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 பக்கத்துக்குள்ளே அதை சுருக்கிடலாம். கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் 10 பக்கம் படித்தா 10 மார்க்குன்ற மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. பிற மொழி சொற்கள் கொடுத்துருப்பாங்க.
அதற்கேற்ற தமிழ் சொற்களை நீங்கள் அந்த 4ல் ஒரு ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட கலைச்சொற்கள் அறிவோம் அதுக்கு ஈக்குவலாக தான் இதுவும் இருக்குது. பிறமொழி சொற்கள்ல இருந்து தமிழ் சொற்கள், அதுக்கேற்ற தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கும். அதுக்கு ஒரு 5 கொஸ்டின்ங்க. இது ஒரு 10 கொஸ்டின், இது ஒரு 5 கொஸ்டின், 15 ஆயிடுச்சுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இங்கிலீஷ் சிலபஸில் எப்படி இருந்துச்சு? பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்களா? அதே மாதிரி இப்போ தமிழ்லையும் வடிவமைக்கிறாங்க. 5 ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழே 5 கொஸ்டின், அந்த பேராகிராஃப்குள்ளேயும் ஆன்சர் இருக்க போகுது. ஸோ 10 கலைச்சொற்கள், 5 பிறமொழி சொற்கள், அதுக்கப்புறம் ஒரு 5 பேராகிராஃப் கொஸ்டின், 20. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்குற பகுதிகளை உங்களுக்கு முன்னாடி கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து வழக்கம் போல் இருக்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அது தனியாக கொடுத்துட்டாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கப்புறம் வந்து வல்லின மிகு இடங்கள், மிகா இடங்கள், அதாவது சந்திப்பிழை, இதெல்லாம் வந்துருதுங்களா? ஒலி மரபு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய பகுதிகள். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பகுதி அ, ஆ, இ அப்படின்னு 3 பகுதி இருந்ததுங்களா? இதை வந்து இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க, இலக்கணத்தை ஒரு பகுதியாகவும், நல்லா கவனிச்சுக்கணும், வார்த்தைகளை கவனிக்கணும், இலக்கணத்தை ஒரு பகுதியாகவும், மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பகுதியாகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது இலக்கணத்துக்கு 85 கொஸ்டின். சார் 25 தானே கொடுத்துருக்காங்க, ஏன் சார் 85ன்னு சொல்கிறீங்க? சொல்கிறேன், இருங்க, வரேன் இருங்க, பொறுமை. இலக்கணத்துக்கு 85 கொஸ்டின். அதாவது பழைய எக்ஸாம் சிலபஸ் படி பார்க்க போனால் இப்படி இருக்குது. இலக்கணத்துக்கு 85 கொஸ்டின். இப்போ மீதி இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? அது மீதி 2 பகுதிகளுக்கும், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியில் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 15 கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. சார் இலக்கணம் 25 தானே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் சார் 85ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். சொல்கிறேன், இருங்க. பழைய சிலபஸ் படி, ஓகேங்களா, பழைய தமிழ் சிலபஸ் படி இலக்கணம், இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, வல்லின மிகு இடங்கள், மிகா இடங்கள், கலைச்சொற்கள் அறிவோம், பிறமொழி சொற்கள்ல இருந்து தமிழ் கண்டுபிடிக்கிறது, வாக்கியத்தை சரியாக அமைத்து எழுதுறது, ஓகேங்களா, சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது. ஸோ இதெல்லாம் எதில் இருந்துச்சு? இது எல்லாமே சேர்த்து இலக்கணத்தில் இருந்துச்சு. இலக்கணத்தில் ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ என்ன இலக்கணம்னு சொல்லிட்டு இலக்கணத்தை கொடுத்துட்டு 25 கொஸ்டின் போட்டுட்டு, அதுக்கு கீழே நிறைய டிவிஷனாக பிரித்து இலக்கணத்தை தான் கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎன்பிசி வந்து தவறு சொல்லலைங்க, நல்லது செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி. இங்கிலீஷ் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தமிழ் சிலபஸை அமைச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி. ஓகேங்களா? நான் சொல்கிற இலக்கணம் தவிர மற்ற பகுதிகளை சொல்கிறேன். இது எல்லாத்தையும் படித்தா 15 கொஸ்டின் தான். வெறும் இலக்கணமும் இந்த ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகு இடங்கள், மிகா இடங்கள், ஓகேங்களா, ஒலி மரபு, சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுதல், பொறுத்துக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி, இலக்கணம், இதெல்லாம் சேர்த்து 85 மார்க். ரொம்ப ஈஸிங்க, அழகாக அடிச்சுட்டு போயிடலாம். இதற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நல்லா ஒரு விஷயம் தப்பு பண்ணிடக்கூடாது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிலபஸை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் படித்து போகலான்னு போனீங்கன்னா 5 கொஸ்டின் மாற்றி வந்துடும். 5 கொஸ்டினில் வேலையே போயிடும். என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க இப்படியும் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்துலேருந்து இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ்லேருந்து தான் எடுக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த சிலபஸை மீறி 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சிலபஸை மீறி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் எடுத்துருவாங்க. அதில் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அப்படி நீங்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு. சிலபஸ் இருக்குங்க, ஆனால் அந்த சிலபஸையும் தாண்டி பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 கொஸ்டின். ஸோ அதனால என்ன பண்ணணும், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இலக்கணத்துக்கு, அந்த மொழித்திறன் பயிற்சிக்கு, இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எதையுமே விட்டுறக்கூடாது. நான் சிலபஸ் படி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி குறித்து படிச்சிங்கன்னா 5 கொஸ்டினில்
ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு முன்னாடி ஒரு 5000 பேர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால அடம் பிடிக்கக்கூடாது. புரியுது? அடம் பிடிக்கக்கூடாது. எப்படி அடம் பிடிக்கக்கூடாதுன்னா, நான் வந்து அங்கே சிலபஸில் உள்ளதை மட்டும்தான் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிப்பேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிசி உங்களோட சுமையை குறைச்சிட்டாங்க. 11ஆவது 12ஆவது பொது தமிழ், சிறப்பு தமிழ், பழசு புதுசு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்தையும் நீங்கள் படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மற்றவங்களாம் 5 கொஸ்டின் பின்னாடி போயிடுவாங்க, நீங்கள் 5 கொஸ்டின் முன்னாடி போயிடுவீங்க, முன்னாடி வந்துடுவீங்க. அதனால் சிலபஸை வச்சுக்கிட்டு நான் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிப்பேன்னு சொல்லாமல் புத்திசாலித்தனமாக 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பகுதியில் எல்லாத்தையும் படிச்சிடணும். அதில் இலக்கணத்துக்கும் மொழித்திறன் பயிற்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலக்கணமாக இருக்கட்டும், மொழித்திறன் பயிற்சியாக இருக்கட்டும், நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்க்க வரும். கொஸ்டின் போட்டு பார்க்கணுன்னா கொஸ்டின் பேங்க் புக்கு வாங்கணும். கொஸ்டின் பேங்க் புக்கு வாங்கி ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு வகுப்பாக 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் நிறையா போட்டு பார்க்கணும். புரியுதுங்களா? புக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து ஒன்லைனர் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒன்லைனர் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிரும் ஒன்லைனரில். ஏன்னா புக்கில் தான் அந்த கோடிட்ட இடம், அந்த பொறுத்துக, மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் மிக முக்கியமாக இப்போ கருதப்படுது. அந்த செய்யுள் பகுதியையும் அந்த உரைநடை பகுதியையும் தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக, வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, கலைச்சொற்கள் அறிவோம், இதெல்லாம் பாடத்தையும் செய்யுள் பகுதியையும் தாண்டி பின்னாடி இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 100க்கு 100 ஈஸியாக எடுக்க முடியும். புக்கு கையில் இருக்கணும். ஒன்லைனர் கையில் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு புக்கு தான். ஏன்னா புக்கில் தான் உங்களால் முழுமையாக படிக்க முடியும். அதில் தான் மொழித்திறன் பயிற்சியிலேருந்து நிறைய கொஸ்டின் வரும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. புரியுதுங்களா? ஸோ இலக்கணம், தன்வினை, பிறவினை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பழைய புக்கு மீன்ஸ் 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு தமிழ், பழைய தமிழ் புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தமிழை மிஸ் பண்ணவே கூடாது. அதில் நிறைய கவர் ஆகுது. 50% அதில் கவர் ஆகுது. இதில் ஒரு 50% கிட்டத்தட்ட பழைய புக்கிலேருந்து ஒரு 50 வினா, புதிய புக்கிலேருந்து 50 வினா அப்படின்ற அளவுக்கு கவர் ஆகுது சிலபஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் ரொம்ப ஈஸி, 100க்கு 100 ஈஸியாக அடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிலபஸ் வடிவமைப்பை டிஎன்பிசி செஞ்சுருக்காங்க. எல்லா தேர்வர்களுக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தேர்வர்களின் நலன் கருதிங்களா அப்படின்ற வார்த்தை சொல்லியிருந்தாங்களா? கண்டிப்பாக உண்மையாகவே 100க்கு 100% தேர்வர்களோட நலன் கருதி தான் சிலபஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. 2வது விஷயம், அரசு துறைகளின் தேவைக்கேற்ப, நல்லா கவனிங்க, அரசு துறைகளின் தேவைக்கேற்ப கண்டிப்பாக அரசு துறைகளின் தேவைக்கேற்ப அப்படின்றது இலக்கணம் கண்டிப்பாக தேவை. அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மொழித்திறன் பயிற்சி தேவை. நீங்கள் ஒரு டிராஃப்ட் எழுதுறீங்க, ஒரு நோட் எழுதுறீங்க, ஒரு லெட்டர் டைப் பண்ணுறீங்க, நான் சொல்ல தமிழில், இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இலக்கணம் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த சந்திப்பிழை வராது. இந்த ஒலி வேறுபாடு இருக்குல்ல, அது கரெக்டாக அவங்க ரா நானா இதெல்லாம் சரியாக உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? இலக்கணம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு, ஒரு டிராஃப்ட் எழுதுறதுக்கு, லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியம். அது அதிகமாக கொடுத்து சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து மேக்ஸுக்கு வரும். மேக்ஸ் வந்து மாற்றலாம் இல்லைங்க. மேக்ஸை வந்து ஒரு பகுதியாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பகுதியாக தனியாக கொடுத்துருக்காங்க. மாற்றலாம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற சிலபஸ். பட் நான் என்னோட ஒப்பீனியன் இதில் என்னன்னா, இந்த பள்ளி பாட புத்தகங்கள் அதிலிருந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு சில விஷயங்கள் வரும். அதில் இருக்கக்கூடிய மாடல் நிறையா வரும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு நீங்கள் மேக்ஸ் போடக்கூடிய அளவுக்கு ஒரு 2-3 கொஸ்டினை வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன தடவை வந்து மாம்பழம் கொஸ்டின் வச்சாங்க. மூட்டையாக மாம்பழம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க.
ஒரு இடத்துல கொஞ்சம் மாம்பழத்தை கொடுக்குறீங்க, போகிற ஒரு இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாம்பழத்தை கொடுக்குறீங்க, எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் யோசிக்கிற மாதிரியான ஒரு 2-3 கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? தர்க்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகடை கணக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உங்களை அந்த நேரத்துக்கு சிந்திக்க வைப்பாங்க. ஸோ ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் சிந்திச்சு போடுறதுல தான் இருக்குது. அதுக்கு சில பயிற்சிகள் முக்கியம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மேக்ஸ்லையும் 25க்கு 25 போடக்கூடிய அளவுக்கு சிலபஸ் இருக்கு. இப்போ ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேல தான். என்ன அப்படின்னா எதுவும் மாற்றலை. சிலபஸ் மாற்றம் தான், எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றம் தான், ஆனால் வந்து ஜிகே சைடு எதுவுமே மாற்றலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறேன், மாற்றலைன்றதுக்கும் ஏன் மாற்றலைன்றதை சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அதாவது யூனிட் 9 வரைக்கும் இருந்துச்சு. யூனிட் 1ல இருந்து யூனிட் 9 வரைக்கும் இருந்துச்சு. யூனிட் 9 வரைக்கும் இருந்த விஷயங்களை யூனிட் 6க்குள்ள அடக்கிட்டாங்க. ஒரு 9 பிரிஞ்சிருந்ததை 6க்குள்ள அடக்கிட்டாங்க, அவ்வளோதான். 7, 8, 9 கட் பண்ணிட்டு அந்த 7, 8, 9 உள்ள துணிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ கரண்ட் அஃபேர்ஸை வந்து புவியியல் டாப்பிக்கோட இணைச்சிட்டாங்க. புவியியலில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும். அதே மாதிரி அந்த கரண்ட் அஃபேர்ஸை சயின்ஸ் டாப்பிக்கோட இணைச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சயின்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது. கரண்ட் அஃபேர்ஸை எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கோட இணைச்சிட்டாங்க. எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் வரப்போகுது. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை அந்தந்த யூனிட்ல இணைச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். அதனால அந்த யூனிட் காணாமல் போயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட், நடப்பு நிகழ்வு யூனிட், அதனால காணாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் உள்ளே இணைச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்தந்த டாப்பிக்குள்ளே இணைக்கிறது கரெக்டு தானே. அந்தந்த டாபிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இணைக்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, யூனிட் 8, 9 தனியாக இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக்ஸோடையும் ஜியாகிரபியோட அங்கங்கே கொஞ்சம் இணைச்சு விட்டாங்க. ஓகேங்களா? இணைச்சு விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால சிலபஸ் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். அதே சிலபஸ் 9 யூனிட்டாக இருந்ததை 6 யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எதுவுமே மாறலை. என்ன மாறி இருக்கு அப்படின்னா 9 யூனிட்டாக இருந்ததை 6 யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் மாறி இருக்கே தவிர எந்த ஒரு டாப்பிக்கும் மாறலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அங்கங்கே இணைச்சி விடுறது நல்லது தான். ஓகேங்களா? ஸோ 9 யூனிட்டாக இருந்தது 6 யூனிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது சயின்ஸில் 5 கொஸ்டின் தாங்க. இத்தனைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து வெறும் 5 கொஸ்டின் சயின்ஸில். ஜியாகிரபி, புவியியலில் வெறும் 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து. ஸோ பாருங்க, ஆல்ரெடி சயின்ஸில் கொஸ்டினை குறைச்சிட்டாங்க, ஜியாகிரபிலையும் கொஸ்டினை குறைச்சிட்டாங்க. ஆல்ரெடி குறைச்சி தான் இருந்துச்சு, பட் இதில் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சயின்ஸில் ஒரு 8 கொஸ்டின் கூட வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 5ன்ட்டாங்க. இப்போ என்னன்னா சயின்ஸுக்கும் அந்த ஜியாகிரபிக்கும் அதிக முக்கியத்துவம் தர தேவையில்லை. ஆனால் படிக்கணும். பட் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஜியாகிரபிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் படித்து வச்சுக்கணும். குறிப்பிட்ட டாபிக், குறிப்பிட்ட லெசன்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்க போகிறோம். அது என்னன்றதை நோட் பண்ணி படிச்சுக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு அடுத்து சொல்கிறேன். மற்ற டாபிக் ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து 10 கொஸ்டின் போட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ்ன்றதை சொல்லிட்டாங்க. எக்கனாமிக்ஸோட இன்னொரு யூனிட்டை சேர்த்து விட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு யூனிட்டை மற்ற யூனிட்ஸ்குள்ளே சேர்த்துட்டாங்க, அவ்வளோதான். பட் சிலபஸ் எல்லாமே ஒன்று தான். அந்த பேட்டர்ன் மாறி இருக்கு. சிலபஸ் சேம் தான். ஜிகே பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் 9 யூனிட்டாக இருந்தது 6 யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது பேட்டர்ன் மாறி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் ஒரு சில எக்ஸாமில் 5 கொஸ்டின், ஒரு சில எக்ஸாமில் 6 கொஸ்டின், ஒரு சில எக்ஸாமில் 7 கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்லேயே ஒரு சில எக்ஸாமில் 8 கொஸ்டின், ஒரு சில எக்ஸாமில் 7 கொஸ்டின், ஒரு சில எக்ஸாமில் 9 கொஸ்டின் இப்படி கேட்டுட்டு இருந்தாங்களா. இப்போ அப்படி இல்லை. மொத்தமாக இதுதான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட்டே கொடுத்துட்டாங்க. சயின்ஸ்னா 5 கொஸ்டின், ஜியாகிரபினா 5 கொஸ்டின். ப்ளூ பிரிண்டோட இந்த சிலபஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி செய்யாத ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்காங்க. இது வந்து உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி கொஸ்டின் அதே மாதிரி எடுத்துட்டாங்கன்னா
100% சக்ஸஸ். அவங்க சொன்ன சிலபஸ் படியும், அவங்க சொன்ன அந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்களோ அதை படி எடுத்துட்டாங்கன்னா, அது அவங்களுக்கும் சக்ஸஸ், அது ஸ்டூடெண்ட்டுக்கும் சக்ஸஸ். ஸோ ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சிடும். இந்த யூனிட்ல இவ்வளோதான் வரப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முக்கியமான விஷயங்களை முன்னாடி படிக்க போகிறோம். தமிழ், மேக்ஸ், இப்போ அடுத்து இப்போ பாலிட்டி, இப்போ எக்கனாமிக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எக்கனாமிக்ஸோட யூனிட் இன்னொரு யூனிட்டை இணைச்சிட்டாங்களா, ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாகணும். பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். கடைசியாக தான் சயின்ஸையும் நம்ம ஜாகிரஃபியையும் சயின்ஸையும் வச்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த வகையில் அவங்க சிலபஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸோட பிடிஎஃபை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஷோ பண்ணி காமிக்கிறேன். சிலபஸ் பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 12/12/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டு. 2025 வருஷத்துக்கு இதுதான் வந்து குரூப் 4ஓட சிலபஸ். அதுக்கப்புறம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? இந்த சிலபஸ் தான் பல வருடங்கள் இன்னும் நீடிக்க போகுது. ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பொது அறிவியல், அதாவது சயின்ஸு 5 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது எப்படி கொடுத்துருக்காங்கன்றதையும் பாருங்கள். குரூப் 4 ஓகேங்களா, தொகுதி 4 பணிகள். பொது அறிவு 75 கொஸ்டின்ஸ், அதாவது ஜிகே. திறன் அறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, அதாவது மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ். தமிழ் தகுதி மற்றும் மறுமதிப்பீட்டு தேர்வு 100 கொஸ்டின்ஸ். இதுதான் குரூப் 4க்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒவ்வொன்றில் என்னென்ன பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொது அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். இதுலேயே கடைசியில் நடப்பு நிகழ்வுகள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக சயின்ஸை ஒரு யூனிட்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது யூனிட் 1 அலகு 1. அதில் கடைசியாக நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். அதுக்கப்புறம் அலகு 2 புவியியல் 5 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ புவியியல் கொடுத்துட்டாங்க. ஸோ கடைசியாக அதுலேயே கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வு, புவியியல் சார்ந்த நடப்பு நிகழ்வு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் என்ன வருது, வரலாறும் வந்துடுது, அதோட இந்திய தேசிய இயக்கம் அதுவும் சேர்ந்து வந்து 2 சேர்ந்து மொத்தமாக 10 கொஸ்டின்ஸ். அடுத்து இந்திய ஆட்சியியல், பாலிட்டிக், அதில் வந்து மொத்தமாக ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இது வந்து 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து யூனிட் 8, 9 பிரிஞ்சு இருந்துச்சுல, ஸோ அதை வந்து ஒரு சில யூனிட்டோட சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எக்கனாமிக்ஸோட தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், ஸோ இந்த தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி, அவற்றின் தாக்கமும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உள்ளே சேர்த்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா தனியாக பிரிஞ்சு இருந்த யூனிட்டை உள்ளே சேர்த்துட்டாங்க. இதுலேயும் கடைசியாக நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இந்த பாலிட்டிலையும் கடைசியாக நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் நடப்பு நிகழ்வுகள் கொடுக்கல. ஓகேங்களா? அதில் வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றது அந்த பழசை தானே படிக்க போகிறோம். அதில் நடப்பு நிகழ்வுகள் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அங்கே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், யூனிட் 6 பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதுலேயே கொஞ்சம் இந்திய தேசிய இயக்கமும் கொஞ்சம் கலந்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் இன்னொரு யூனிட்டாக இருந்ததை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th இருக்கக்கூடிய, நல்லா கவனிங்க, 11th 12th இருக்கக்கூடிய அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம படித்து தான் ஆகணும் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகங்கள்
புதுசு கவர் பண்ணிக்கோங்க. 11th 12th முக்கியமான பகுதிகளை கவர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 11th 12th அறிவியலும் இந்திய பண்பாடும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் கவர் பண்ணணும். அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி புக்கு, பாலிட்டி புக்கு, ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் புக்கு, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் கவர் பண்ணணும். இவங்க 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருந்தா கூட பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th 12th புக்ஸ் லைட்டாக நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னா இவங்க 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டியும் போவாங்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி தமிழ் டாபிக் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து பகுதி ஆ. இப்போ இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா பகுதி ஆன் கொடுத்து டைரெக்டாக ஜிகே தான். பகுதி ஆன் கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பகுதி ஆன் கொடுத்து திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பகுதி ஆன் போட்டு 25 கொஸ்டினை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு தனியாக பிரிஞ்சிடுது. 100 கொஸ்டின் ஜிகேன், அதாவது 75 கொஸ்டின் பகுதி ஆன் பிரிச்சிடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 25 கொஸ்டின் மேக்ஸ் பகுதி ஆ அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. அடுத்து பகுதி இ 100 கொஸ்டின் தமிழ் பிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பிரிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் பாருங்கள், மேக்ஸிலலாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் அவங்க கொடுக்கல, 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 25 கொஸ்டின் இருக்கும். இப்போ தனியாக 15 + 10 கொடுத்துருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கே காரணவியல் மேக்ஸோட சேர்ந்தது தான். ஸோ இதில் தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எண் எழுத்து காரணவியல். ஸோ என்ன ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு அதில் அடுத்த சீரியஸ் என்ன, இந்த ஏபி பிசி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய சீரியஸ் என்ன, அடுத்த சீரியஸ் என்ன, இந்த மாதிரிலாம் வரும். புரியுதுங்களா. ஒரு படம் காட்சி காரணவியல்னால் என்ன, ஒன்றும் இல்லை, படம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது படம் கொடுத்துட்டு அடுத்த படம் என்ன, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கும் இதையும் நீங்கள் ஒப்புமைப்படுத்தி அடுத்த படம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பகடை. பகடை அதாவது இது 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்லேயே இருக்குது பகடை கணக்கு. ஓகேங்களா. இது மாதிரி உருட்டும் போது, பகடை உருட்டும் போது எண் 2 விழுவதற்கான காரணிகள், ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ புதிர்கள், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி அந்த டைமில் ஸ்பாட்டில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் புக்ஸில் இருக்குது, நம்மளோட மேக்ஸ் புக்லேயே இருக்குது. பட்டு இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் 10ன்னு சொல்லிட்டதுனால இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். புரியுதுங்களா. 10 முன்னாடி இதில் கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2லேருந்து ஒரு 5க்குள்ளே தான் வரும். இப்போ 10ன்னு சொல்லிட்டதுனால உங்களுக்கு மேபி டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஈஸி. இந்த 10 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இந்த 15 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் நிறைய ஃபார்முலா படிக்கணும், அது இதுன்னு படிக்கணும் வழக்கம் போல். பட் இந்த 10 கொஸ்டின் அசால்ட்டாக போடலாம். பார்க்குறதுக்கு 10 கொஸ்டின் தனியாக பிரித்து கொடுத்தாலும் அது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக சிலபஸை ஈஸி படுத்தியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பகுதி இ தமிழ் கொடுத்துருக்காங்களா. தமிழில் தான் ஒரு பெரிய 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 ட்விஸ்ட்டாக வச்சுட்டாங்க. இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 25 கேள்விகள் கொடுத்துருக்காங்களா, சில டாபிக் கொடுத்துருக்காங்களா. நான் என்ன கேட்குறேன்னா தனியாக பிரிச்சிருக்காங்க. சொல்லகராதி அப்படின்றதும் இலக்கணம் தான். ஓகேங்களா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், எழுதும் திறன் இதுவும் இலக்கணம் தான். உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். கலைச்சொற்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது கூட விட்டுருங்க, இது இலக்கணத்தில் வராதுன்னு கூட விட்டுடலாம். அது ஒரு வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இதுவும் கிட்டத்தட்ட இலக்கணம் இதுக்குள்ளேயும் வருது. எளிய மொழிபெயர்ப்பு, இது இலக்கணம் இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நிறைய இலக்கணம் சார்ந்ததாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஏன் இலக்கணம்னு சொன்னேன்னு. சொல்லகராதி 15 கொஸ்டின்களா. இப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் இலக்கண பகுதியில் ப்ரீவியஸ் சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இது இலக்கணத்தில் தான் வருது. பொருந்தா சொல்லு, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இதெல்லாமே இலக்கணம் தான். ஓகேங்களா. ஸோ தனியாக பிரித்து இதுக்கு ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஊர் பெயர்கள் எப்படி மருவி வந்திருக்கு, புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி. ஸோ அதாவது புதுச்சேரி, புதுவை
ஓகே, மயிலாப்பூர் மயிலை. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்குல்ல, அதை தான் அவங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். நார்மலாக நம்ம பேசுகிறோம்ல, அதில் வந்து என்ன பிழை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி நல்லா சுத்த தமிழில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னான்ட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே இலக்கணம் தான். ஓகேங்களா? ஸோ எழுதும் திறன், தொடர் வகைகள், இங்கே பாருங்கள், செய்வினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, இதெல்லாமே இலக்கணம் தான். ஆனால் எழுதும் திறன் சொல்லிட்டு அதுக்கு தனியாக 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் டாப்பிக்குள்ளே தான் வருது, ஆனால் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஏன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து இதெல்லாமே இலக்கணம் தான். திணை மரபு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக இந்த பகுதியெல்லாம் மார்க் வாங்கலாம். இங்கே பாருங்கள், தொகை மரபு, இளமை பெயர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஸோ ரொம்ப ஈஸியான சிலபஸ். அடுத்து கலைச்சொற்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஒவ்வொரு லெசன் முடியும் போதும் ஒரு 10 சொற்கள், 12 சொற்கள் அல்லது 8 சொற்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தமாகவே 10லேருந்து 15 பக்கம்தான் வரும். அதை படித்தா 10 கொஸ்டின்ஸ் ரைட் ஆகிடலாம். ஓகேங்களா? 10 கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த 10மே ரைட் ஆகிடலாம். அடுத்து அதை விட ஈஸி பாருங்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். என்ன, கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஒரு பத்தி கொடுத்துட்றாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அது கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த அது என்ன சொல்கிறது, 5 கொஸ்டின் கேட்டுறாங்க, அழகாக 5 கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த பேராகிராஃபில் தான் ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இதுக்கு ஒரு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து சேர்த்துருக்காங்க. மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸி தான். அடுத்து எளிய மொழி பெயர்ப்புகள். ஸோ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு இவங்களாம் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வார்த்தைகள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே தாங்க இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. இதுதான் 6வது வந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி, செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படிக்கணும். ஓகேங்களா? நல்லா படித்தீங்கன்னா அதுவுமே அந்த 6 to 10க்குள்ளே தான் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த குறிப்பு இது தாங்க மெயின். அழகு 7க்கான பாடத்திட்டம். அழகு 7ன்றது இதுதான். ஸோ இதுக்கான பாடத்திட்டத்தை பாருங்கள், 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை படிச்சிருங்க, புதுசு பழசு படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் அங்கேருந்து தான் வரப்போகுது. அப்போனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் 10ஆம் வகுப்புக்குள்ளே இருந்து தான் வரப்போகுது. ஏன்னா இது எல்லாமே வந்து 6 முதல் 10 வரைக்கும் தான் இலக்கணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அழகாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் தமிழில். புரியுதுங்களா? ஸோ புக்கு வந்து 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 11வது 12வது பொது தமிழ், சிறப்பு தமிழ் இதெல்லாம் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க. 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ கிராமர் அப்படின்னா என்ன, இலக்கணம் 25 கொஸ்டின், யூனிட் 1. அதே தான் இங்கே தமிழில் வச்சுருக்காங்களா? இங்கே பாருங்கள், தமிழ் அதே தான், இலக்கணம் 25 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லகராதி 15 கேள்விகள். அதே இங்கே யூனிட் 2க்கு வருவோம் இங்கிலீஷ்க்கு. ஸோ சொல்லகராதினா இங்கிலீஷில் வெக்காபுலரி 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்கள், யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில் அப்படின்னா என்ன, எழுதும் திறன் ஒரு 10 கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், எழுதும் திறன் 15 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், கலைச்சொற்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அது ஒரு 10 கொஸ்டின். ஸோ அதே இது இங்கே யூனிட் 4 பாருங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 10 கொஸ்டின். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ அதுதாங்க பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அது கீழே 5 கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள். எளிய மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா?
ஸோ இங்கே பாருங்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இலக்கியம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு 15 கொஸ்டின்ஸ். ஸோ அதாவது இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதை அப்படியே அங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, அதை அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் தான் இருக்குது, ஒரே மாதிரி சிலபஸ் வடிவமைச்சிருக்காங்க, ஒரே மாதிரி கேள்வி அமைப்பு இனிமேல் எடுக்க போகிறாங்க அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.